அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு 30 டேஸ் டார்கெட்ல இன்னைக்கு ஒரு 100 கொஸ்டின் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. தொன்மை, பழமை. தொன்மை, பழமை. வேய், மூங்கில். கிளைஞர், உறவினர். சிவிகை, பல்லக்கு. கிளைஞர், உறவினர். சிவிகை, பல்லக்கு. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. தொழும்பர், தொண்டர். பொறுப்பு, மலை. புவனம், உலகம். வேந்தர், அரசன். தொழும்பர், தொண்டர். பொறுப்பு, மலை. புவனம், உலகம். வேந்தர், அரசன். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். பொறுத்துக. முப்பால், திருக்குறள். தொல்காப்பியம், தொல்காப்பியர். மகாபாரதம், வியாசர். தமிழ் முதற்காப்பியம், சிலப்பதிகாரம். முப்பால், திருக்குறள். தொல்காப்பியம், தொல்காப்பியர். மகாபாரதம், வியாசர். தமிழ் முதற்காப்பியம், சிலப்பதிகாரம். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். பொறுத்துக. திருவந்தாதி, நம்பியாண்டார் நம்பி. எழிலோவியம், வாணிதாசன். திரிகடுகம், நல்லாதனார். இயேசு காவியம், கண்ணதாசன். திருவந்தாதி, நம்பியாண்டார் நம்பி. எழிலோவியம், வாணிதாசன். திரிகடுகம், நல்லாதனார். இயேசு காவியம், கண்ணதாசன். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். பொறுத்துக. நொய்மை, மென்மை. தொய்வு, இளைப்பு. வன்மம், தீராப்பகை. நலிவு, கேடு. நொய்மை, மென்மை. தொய்வு, இளைப்பு. வன்மம், தீராப்பகை. நலிவு, கேடு. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா. இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் பாரதியார். நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா. இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் பாரதியார். பாட்டுக்கொரு புலவன். இத்தொடரால் குறிக்கப்பெறும் சான்றோர் பாரதியார். பாட்டுக்கொரு புலவன், பாரதியார். தமிழ் தாத்தா என்ற தொடரால் குறிக்கப்பெறும் சான்றோர் உ.வே.சா. தமிழ் தாத்தா, உ.வே.சா. வாயுரை வாழ்த்து என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள். திருக்குறளை தான் வாயுரை வாழ்த்துன்னு சொல்லுவாங்க. தமக்கென முயலா நோன்றால் இத்தொடர் குறிப்பது புறநானூறு. தமக்கென முயலா நோன்றால் இத்தொடர் குறிப்பது புறநானூறு. கரை மீதேறி பிரித்தெழுதுக. கரை கூட்டல் மீது கூட்டல் ஏரி. கரை மீதேறி பிரித்தெழுதுக. கரை கூட்டல் மீது கூட்டல் ஏரி. நண்ணுவதில்லை பிரித்தெழுதுக. நண்ணுவது கூட்டல் இல்லை. நண்ணுவதில்லை பிரித்தெழுதுக. நண்ணுவது கூட்டல் இல்லை. புறநானூறு பிரித்தெழுதுக. புறம் கூட்டல் 4 கூட்டல் 100. புறநானூறு பிரித்தெழுதுக. புறம் கூட்டல் 4 கூட்டல் 100. மழைக்காலம் பிரித்தெழுதுக. மழை கூட்டல் காலம். மழைக்காலம் பிரித்தெழுதுக. மழை கூட்டல் காலம். நாலடியார் பிரித்தெழுதுக. 4 கூட்டல் அடியார். நாலடியார் பிரித்தெழுதுக. 4 கூட்டல் அடியார். வடமலை எதிர்ச்சொல் தருக. தென்மலை. வடமலை எதிர்ச்சொல் தருக. தென்மலை. அசைதல் எதிர்ச்சொல் தருக. நிற்றல். அசைதல் எதிர்ச்சொல் தருக. நிற்றல். செல்வீர் எதிர்ச்சொல் தருக. செல்லாதீர். செல்வீர் எதிர்ச்சொல் செல்லாதீர். பகைவன் எதிர்ச்சொல் தருக. நண்பன். பகைவன் எதிர்ச்சொல் நண்பன். பெருமை எதிர்ச்சொல் தருக. சிறுமை. பெருமை எதிர்ச்சொல் தருக. சிறுமை. பொருந்தா சொல்லை கண்டறி. செம்மை, வெண்மை, பசுமை இது பண்பு பெயர். மடமைன்றத பொருந்தாதது. பொருந்தாதது மடமை. பொருந்தா சொல்லை கண்டறிக. தென்னை, பனை, நெற்பயிர், ஆலமரம். இதுல நெற்பயிர் தான் பொருந்தாத சொல். பொருந்தா சொல்லை கண்டறிக. அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், கடவுள். இதுல அப்பரும் சுந்தரும் மாணிக்கவாசகரும் பொருந்தக்கூடியது. ஆனா இதுல பொருந்தாதது கடவுள். பொருந்தா சொல்லை கண்டறிக. பாலகாண்டம், சுந்தரகாண்டம், காட்சி படலம், அயோத்தி காண்டம். அதாவது இதுல பொருந்தாதது காட்சி படலம். பொருந்தா சொல்லை கண்டறிக. ஒட்டக்கூத்தர், கம்பர், மகேந்திரவர்மன், புகழேந்தி. இதுல பொருந்தாத சொல் மகேந்திரவர்மன். சந்திப்பிழை நீக்கிய சொல்லை தேர்வு செய்க. இந்த வீட்டை எப்படி கட்டினாய். இதுதான் சந்திப்பிழை நீக்கிய சொல். ஒருமை பன்மை பிழையை நீக்கிய சொல்லை எழுதுக. கார்கில் போரில் வீரர்கள் பலர் மடிந்தனர். இதுதான் ஒருமை பன்மை பிழை நீக்கிய சொல். வலுவு சொல் திருத்தம் பெற்ற சொல்லை தேர்வுக. தாழ்பால். தாழ்பால்னா வலுவு சொல் திருத்தம் பெற்ற சொல்.
மரபுப்பிழை நீக்கிய சொல்லை எழுதுக. காட்டில் உள்ள யானை பிளிறியது. மரபுப்பிழை நீக்கிய சொல்லை எழுதுக. காட்டில் உள்ள யானை பிளிறியது. பிறமொழி சொற்களை நீக்கிய சொல்லை எழுதுக. பெரியவர் கூறிய செய்தியை கூறு. பெரியவர் கூறிய செய்தியை கூறு. குட் பாய் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் நல்ல பையன். குட் பாய் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் நல்ல பையன். பேக்கிங் சார்ஜ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிக. கட்டுமான தொகை. பேக்கிங் சார்ஜ்னா அதுக்கு ஆங்கில சொல்லுக்கு எதிரான தமிழ் சொல், நேரான தமிழ் சொல் கட்டுமான தொகை. பேலன்ஸ் டயட் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் சமச்சீர் உணவு. பேலன்ஸ் டயட் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் சமச்சீர் உணவு. ஐடென்டிபிகேஷன் சர்டிபிகேட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கூறுக. ஆளறி சான்றிதழ். பிறமொழி சொற்கள் நீக்கிய சொல்லை எழுதுக. அவன் தினமும் கடைத்தெருவுக்கு போகிறான். இதுதான் பிறமொழி சொற்கள் நீக்கிய சொல். சீரிய அல்லது சீரிய என்பவற்றில் ஒலி வேறுபாடு என்று சரியான பொருள் கூறுக. மேலான கோபித்த. அறம் 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 என்பவற்றின் ஒலி வேறுபாடு இருந்து சரியான பொருள் தருக. தருமம் கருவி. மரம் மரம் என்பவற்றின் ஒலி வேறுபாடு இருந்து பொருள் கூறுக. வீரம் தாவரம். கரி கரி என்பவற்றில் ஒலி வேறுபாடு இருந்து சரியான பொருள் கூறுக. யானை காய்கறி. விலை விலை என்பவற்றின் ஒலி வேறுபாடு இருந்து சரியான பொருள் கூறுக. உண்டாக்கு விரும்பு. கோ ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் தருக. அரசன். கோ என்றா அரசன். ஏ ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் தருக. அம்பு. ஏக்கு அர்த்தம் அம்பு. பி ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் தருக. மலர். வீணா மலர். கா ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் தருக. கானா சோலை. நோ ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் தருக. துன்பப்படு. நோனா துன்பப்படு. பருகுவான் இச்சொல்லின் வேர்ச்சொல்லை கண்டறிக. பருகு. பருகுவான் இச்சொல்லின் வேர்ச்சொல் பருகு. பார்த்தார் இச்சொல்லின் வேர்ச்சொல் கண்டறிக. பார். பனிந்தான் இச்சொல்லின் வேர்ச்சொல்லை கண்டறிக. பனை. துயின்றாள் என்னும் சொல்லில் வேர்ச்சொல் அறிக. துயில். துயின்றாள் என்னும் சொல்லின் வேர்ச்சொல் அறிக. துயில். பிழைத்தேன் என்னும் சொல்லின் வேர்ச்சொல் காண்க. பிழை. பிழைத்தேன் என்னும் சொல்லின் வேர்ச்சொல் பிழை. உன் என்னும் வேர்ச்சொல்லை வினைமுற்றாக மாற்றுக. உண்டான். உன் என்னும் வேர்ச்சொல்லை வினைமுற்றாக மாற்றுக. உண்டான். பார் என்னும் வேர்ச்சொல்லை வினைமுற்றாக மாற்றுக. பார்த்தான். பார் என்னும் வேர்ச்சொல்லை வினைமுற்றாக மாற்றுக. பார்த்தான். கடி என்னும் வேர்ச்சொல்லை வினை எச்சமாக மாற்றுக. கடித்து. கடி என்னும் வேர்ச்சொல்லை வினை எச்சமாக மாற்றுக. கடித்து. வெல் என்னும் வேர்ச்சொல்லை வினையாளனையும் பெயராக மாற்றுக. வெல்பவர். வெல் என்னும் வினைச்சொல்லை வினையாளனையும் பெயராக மாற்றுக. வெல்பவர். கொடு என்னும் வேர்ச்சொல்லை தொழில் பெயராக மாற்றுக. கொடுத்தல். கொடு என்னும் வேர்ச்சொல்லை தொழில் பெயராக மாற்றுதல். கொடுத்தல். அகர வரிசைப்படியே வரிசை கண்டறிதல். காற்று கிளி கீற்று குட்டு கூடை. காற்று கிளி கீற்று குட்டு கூடை. அகர வரிசைப்படுத்திய சொற்களை கண்டறிக. மச்சம் மாங்காய் மீன் முத்து மூதூர். மச்சம் மாங்காய் மீன் முத்து மூதூர். அகர வரிசைப்படுத்திய சொற்களை கண்டறிக. சனி சாலை சிறப்பு சீற்றம். சனி சாலை சிறப்பு சீற்றம். அகர வரிசைப்படுத்திய சொற்களை தேர்வு செய்க. உழைப்பு பேரு காட்சி தெய்வம். உழைப்பு பேரு காட்சி தெய்வம். அகர வரிசைப்படுத்திய சொல்களை தேர்வு செய்க. உழைப்பு ஊதியம் கடமை வெற்றி. உழைப்பு ஊதியம் கடமை வெற்றி. சொற்களை ஒழுங்குபடுத்திய சொற்றொடர் எழுதுக. அறம் வாழ்விற்கு சிறப்பையும் செல்வத்தையும் தரும். அறம் வாழ்விற்கு சிறப்பையும் செல்வத்தையும் தரும். சொற்களை ஒழுங்குபடுத்திய சொற்றொடர் எழுதுக. வீடு வரை உறவு வீதி வரை மனைவி. வீடு வரை உறவு வீதி வரை மனைவி. சொற்களை ஒழுங்குபடுத்திய சொற்றொடர் எழுதுக. கரிகாலன் கல்லணையை கட்டினான். கரிகாலன் கல்லணையை கட்டினான். சொற்களை ஒழுங்குபடுத்திய சொற்றொடர் எழுதுக. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. சொற்களை ஒழுங்குபடுத்திய சொற்றொடர் எழுதுக. நாலும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி. நாலும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி. மறைமலை நகர் பெயர்ச்சொல்லின் வகை அறிக. இடைப்பெயர். மறைமலை நகர்ன்றது ஒரு இடைப்பெயர். சித்திரை பெயர்ச்சொல்லின் வகை அறிக. காலப்பெயர். சித்திரைனா ஒரு காலப்பெயர். இனிமை பெயர்ச்சொல்லின் வகை அறிக. இனிமைன்றது பண்பு பெயர். பாடுதல் பெயர்ச்சொல்லின் வகை அறிக. பாடுதல் தொழில் பெயர். கை பெயர்ச்சொல்லின் வகை அறிக. கை சினைப்பெயர். பாலும் பழமும் இணைக்கண குறிப்பு தருக. எண்ணுமை. பாலும் பழமும்னா எண்ணுமை. ராப்பகல் இலக்கண குறிப்பு தருக. உண்மை தொகை. ராப்பகல்னா உண்மை தொகை. உவகை தேன் இலக்கண குறிப்பு அறிக. பண்பு பெயர். உவகை தேன்னா இலக்கண குறிப்பு அறிக. பண்பு பெயர். வினைப்பெயர் இலக்கண குறிப்பு அறிக. ஆறாம் வேற்றுமை தொகை.
செவ்வேள் இலக்கண குறிப்பு தருக. பண்புத்தொகை. செவ்வேள் பண்புத்தொகை. பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்ரத்தின என்பதாகும். விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்க. பாரதிதாசன் இயற்பெயர் யாது? பாரதிதாசன் இயற்பெயர் யாருதான் இந்த வினா. திருக்குறள் சிறந்த நீதி நூல். விடைக்கேற்ற வினாவை தேர்க. எது சிறந்த நூல்? நீதி நூல். திருக்குறள் சிறந்த நீதி நூல். முயற்சி திருவினையாக்கும். விடைக்கேற்ற வினாவை தேர்க. முயற்சியின் பயன் யாது? முயற்சியின் பயன் யாதுதான் இது வினா. ஆளும் வேலும் பல்லுக்குருதி. விடைக்கேற்ற வினா தேர்க. எவை பல்லுக்குருதி? எவை பல்லுக்குருதி? கடும் உழைப்பும் ஊக்கமும் இருந்தால் அனைவரும் வாழ்வில் உயரலாம். விடைக்கேற்ற வினா தேர்க. அனைவரும் வாழ்வில் உயர எவை வேண்டும்? பொன்னி இன்னிசை பாடினால் எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. செய்தி வாக்கியம். பொன்னி இன்னிசை பாடினால் எவ்வகை வாக்கியம்? செய்தி வாக்கியம். வீரர்கள் போர் புரிய வேண்டும். எவ்வகை வாக்கியம்? கட்டளை வாக்கியம். வீரர்கள் போர் புரிய வேண்டும். எவ்வகை வாக்கியம்? கட்டளை வாக்கியம். யாருக்கு பரிசு வழங்கினார்கள்? எவ்வகை வாக்கியம்? வினா வாக்கியம். யாருக்கு பரிசு வழங்கினார்கள்? எவ்வகை வாக்கியம்? வினா வாக்கியம். முழுமதியின் அழகுதான் என்னே? எவ்வகை வாக்கியம்? உணர்ச்சி வாக்கியம். முழுமதியின் அழகுதான் என்னே? எவ்வகை வாக்கியம்? உணர்ச்சி வாக்கியம். வாழ்க்கைக்கு இன்ப துன்பம் கலந்தது என்பது அனைவரும் அறிந்தது. எவ்வகை வாக்கியம்? வாழ்க்கை இன்ப துன்பம் கலந்தது என்பது அனைவரும் அறிந்தது. எவ்வகை வாக்கியம்? கலவை வாக்கியம். பாரதியார் என்றென்றும் நிலைத்து நிற்கும் இலக்கியங்களை பாடியுள்ளார். எவ்வகை வாக்கியம்? செய்வினை. பாரதியார் என்றென்றும் நிலைத்து நிற்கும் இலக்கியங்களை பாடியுள்ளார். இது செய்வினை வாக்கியம். தாய் குழந்தைகளுக்கு சொற்களை கற்பித்தாள். என்ன வாக்கியம்? பிறவினை வாக்கியம். தாய் குழந்தைகளுக்கு சொற்களை கற்பித்தால் பிறவினை வாக்கியம். கயல்வெளி திருக்குறள் பயின்றால் எவ்வகை வாக்கியம்? தன்வினை வாக்கியம். கயல்வெளி திருக்குறள் பயின்றால் எவ்வகை வாக்கியம்? தன்வினை வாக்கியம். உழவனால் நெற்பையில் வளர்க்கப்பட்டது. எவ்வகை வாக்கியம்? செயற்பாட்டு வினை வாக்கியம். உழவனால் நெற்பயிர் வளர்க்கப்பட்டது. செயற்பாட்டு வினை வாக்கியம். மூவர் தேவாரத்தை இயற்றினர். வாக்கிய அமைப்பு சுட்டுக. செய்வினை. மூவர் தேவாரத்தை இயற்றினர். செய்வினை வாக்கியம். தாயை கண்ட சேயை போல் இவ்வோமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. மகிழ்ச்சி. தாயை கண்ட சேயை போல்னா மகிழ்ச்சி. இலைமறை காய் போல் இவ்வோமையால் அறியப்படும் பொருள் யாது? மறைப்பொருள். இலைமறை காய் போல்னா மறைப்பொருள். மலைமுகம் காணா பயிர் போல இவ்வோமையால் அறியப்படும் பொருள் யாது? வாட்டம். விழலுக்கு இழைத்த நீர் போல் உவமை பொருள் அறிக. பயனற்றது. சர்க்கரை பந்தலில் தேன்மலை பொழிந்தது போல மிக்க மகிழ்வு. இடும்பைக்கு இடும்பை படுப்பர். இடும்பைக்கு இடும்பை படாதவர். இதில் அமைந்துள்ள மோனையை எழுதுக. இடும்பைக்கு இடும்பை. இடும்பைக்கு இடும்பை. தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். இதில் அமைந்துள்ள மோனையை எழுதுக. தன்னைத்தான் தன்னையே. தன்னைத்தான் தன்னையே. பிறர் தன்னை பேணுங்கால் நாணலும் பேணார் திறன் வேறு கூறிற் பொறையும் அறிவினை. இதில் அமைந்துள்ள சீர் எதுகை எழுதுக. பிறர் தன்னை திறன் வேறு. பிறர் தன்னை திறன் வேறு. நாணகத்தில்லார் இயக்கம் மரப்பாவை நாணால் உயிர் மருட்டி எற்று. இதில் அமைந்துள்ள எதுகையினை கண்டறிக. நாணால். பின்வரும் தொடரில் உள்ள இயல்பு தொடையை எடுத்துக்காட்டுக. மடுக்கும் காடேந்து மிள வஞ்சி கொடியே வருகவே. மலையத்துவசன் பெற்ற பெரு வாழ்வே வருக வருகவே. இதோட இயல்பு தொடை வருகவே வருகவே. இதுதான் இதோட இயல்பு தொகை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.